அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 8:26 முறையான சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது முறையாக வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது. இதுதான் அனைத்து திருக்கோவில்களிலும் குறிப்பாக திருநள்ளாறில் கடைபிடிக்கும் முறையாகும். இந்த முறைத்தான் அனைவருக்கும் சனி பெயர்ச்சியை நாம் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு சனி பெயர்ச்சி நடந்ததே, அது என்ன பொய்யா என்றால் எனக்கு அது தெரியாது. ஆனால் திருநள்ளாறிலும் அனைத்து கோவில்களிலும் பெரிய அளவில் வாக்கிய பஞ்சாங்கத்தை மட்டுமே அனைவரும் ஃபாலோ செய்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் நான் இந்த பலன்களை சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கிறோம். அதை நீங்கள் சென்று முறையாக எங்கள் யூடியூப் சேனல் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். சரி, முதலில் 3 ராசிகள் பார்த்து விடுவோம். மிக கடுமையாக ஆபத்தாக இந்த 3 ராசிகாரர்களுக்கும் சனி பெயர்ச்சி கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அந்த ராசிகள் எவை? கும்ப ராசி, மேச ராசி, மீன ராசி. இவர்கள் 7.5 சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த 3 ராசிகாரர்களுக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. அதே சமயத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்கும். பெரிய அளவில் சனி தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பாக இந்த 3 ராசிகாரர்களுக்குமே வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தால், ஒரு 40 வயது 50 வயது அந்த மாதிரி இருந்தால் இடுப்பு வலி வரலாம், கால் வலி வரலாம், முட்டி ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இடங்கள் வலி வரலாம், பிபி, சுகரு, மருத்துவம் இது போன்ற விஷயங்கள்லாம் வரலாம், பைல்ஸு, மூலம் இது போன்ற வியாதிகள்லாம் வரலாம். அதே போல் நடுத்தர வயதில் உள்ளவர் வந்தால் தொழில் முடக்கம் ஏற்படலாம். தொழிலில் நஷ்டம் திடீரென்று நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது. தொழில் முடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அடிக்கடி முக்கியமானவர்கள் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் ஒரு கண்ணீரும் கம்பளமாக இருக்கும் நிலைகள் இந்த 3 ராசிகளுக்கும் தொடரும். அதே போல் எவ்வளோ தான் நம் கையில் காசு இருந்தாலும் கூட ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் செல்லக்கூடிய வேலைகளை தடுத்து நிறுத்தும், தாமதப்படுத்தும் சக்தி இயற்கையாகவே சனீஸ்வரனுக்கு உண்டு என்பதால் இந்த 3 ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த 2.5 ஆண்டுகள் நீங்கள் மிகவும் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். அமைதி, பொறுமை, நிதானம் இதுவே உங்களுக்கு தேவை. தொழில் முடக்கம் ஏற்படலாம், கடன் பிரச்சனை ஏற்படலாம், கணவன் மனைவி சண்டை ஏற்படலாம். அதே சமயத்தில் கோர்ட்டு கேஸு வழக்குகள் வரலாம், நோய்கள் வரலாம், ஆபத்துகள் வரலாம், கட்டிய வீடு பாதி நிற்கலாம். இப்படி நல்ல பலன்கள் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மாறாக நமக்கு எதிராக நடக்கலாம். நாம் நினைப்பது அனைத்துக்கும் எதிராக போய்விடலாம். இதுக்கு என்ன பரிகாரம் என்றால், ஒரு முறை சென்று திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாளில் உணவு சாப்பிடாமல் முறையாக சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதன் பின்பு வீட்டுக்கு இந்த 2.5 ஆண்டுகளுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறிது சாதம், 2 சொட்டு நல்லெண்ணெய், அதனுடன் சிறிது கருப்பு எள்ளு, உலர்ந்த திராட்சை இது 3ஐயும் கலந்து காகத்திற்கு வைத்தாலே அந்த 7.5 சனியின் தாக்கம் 100% குறையும். இது பார்ப்பதற்கு மிக சிறிய பரிகாரமாக இருக்கும். பல கோடி ரூபாய் கொடுத்து செய்த பலன்களை இது கொடுத்துவிடும். அடுத்தபடியாக ஓரளவுக்கு சனி போகாமல் அடுத்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக என்று பார்த்துவிடுவோம். இந்த 3 ராசிகள் கும்பம், மேஷம், மீனம் அதீத கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் 100% என்றால் இவர்கள் 75% கஷ்டப்படுவார்கள். இப்போ 75% கஷ்டப்படுவர் ராசி என்றால் கன்னி ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. இந்த 3 ராசிகளும் ஒரு 75% சனீஸ்வர பகவானின் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக கன்னி ராசிக்கு கண்ட சனி, கண்டம் என்றால் என்ன அனைவருக்கும் தெரியும். ஒரு கண்டத்திலிருந்து தப்பித்தேன், ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தேன் என இதுதான் கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது சோதனைகளோ, அரசு தண்டனையோ, இல்லை வழக்குகளோ, அல்லது நோய்வாய்ப்பட்டு போவதோ, இல்லை வேறு ஏதாவது தொடர்புகள் இருப்பதோ, ஏதாவது ரூபங்களில் ஒரு விபத்து ஏற்படுவதோ, இப்படி ஏதாவது ரூபங்களில் கண்டச்சனியை உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கும். சிம்மராசிக்கும் அஷ்டமம் 8இல் சனி இருப்பதால் மிகவும் சோதனையாக காலமாக இருக்கும். தனுசு ராசி என்பது 4 இருப்பது. பொதுவாக இந்த 3 ராசிகள் என்ன நடக்கும் என்றால், ஏதாவது ஒரு ரூபங்களில் நான் தப்பித்து விட்டேன் என்று ஒரு பெருமுயற்சி விடும் அளவுக்கு கஷ்டப்படுத்துவார், காயப்படுத்துவார், கண்ணீர் சிந்த வைப்பார். ஏதாவது ஒரு ரூபங்களில் நமக்கு மறைமுகமாக நம்மளை தெரியாமலே நமக்கு குழிப்பறிக்க யாராவது இருப்பார்கள். அதை நமக்கு தெரியாமல் போய்விடும். அதே சமயத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனை, பங்காளிகளால் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வாய்க்கால் தராறு, வம்பு,
வழக்கு, கஷ்டம், கடன், குறிப்பாக கெட்ட பெயர், அவமானம், அசிங்கம் இதையெல்லாம் நமக்கு இந்த கன்னி, சிம்மம், தனுசு இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2.5 ஆண்டுகள் மிக கவனமாக கடந்து செல்ல வேண்டும். மிக 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 கவனம் தேவை. நல்ல பலன் எதுவும் இல்லையா என்றால் எதுவும் சொல்வதற்கு இல்லை, இருந்ததான் சொல்வதற்கு. சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் எதை செய்தாலும் தடை, தாமதம், நஷ்டம், கஷ்டம், மனக்கஷ்டம், பொருள் கஷ்டம், அவமானம், அசிங்கம் இதுதான் தொடருமே தவிர பொதுவாகவே சனியினுடைய ஆதிக்கம் அவ்வளோதான். அதில் வேறு எதுவும் சொல்வதற்கில்லை. சரி, அடுத்த 3 ராசி சூப்பராக இந்த ராசி இருக்கும் என்றால் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைத்து ஓஹோ என வாரி கொடுக்க போகும் 3 ராசி ரிஷப ராசி, மகர ராசி மற்றும் துலாம் ராசி. இந்த 3 ராசிகளுக்கும் சனீஸ்வர பகவானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் முழுமையாக 7.5 சனி முடிந்து மிக அற்புதமான வாழ்க்கையை அவர்கள் வாழப்போகிறார்கள். அதே போல் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனீஸ்வர பகவான் 11 இருப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கும், இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கும், தானே தேடி வரும். நீங்கள் என்ன தேடி போனாலும் அதை உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானின் செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கை ஏற்படும். அனைத்து தடைகளும் உடையும், தாமதங்கள் விலகும், எதிரிகளை வெல்லக்கூடும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கென இந்த 3 ராசிகள் அனைத்தும் வெல்ல முடியும். ரிஷபம், மகரம், துலாம் இந்த 3 ராசி அன்பர்கள் சனீஸ்வரன் பாதிப்பு இருக்காது. அவர்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. வாழ்க்கையில் என்ன செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும், தடைகள் விலகும், தாமதங்கள் விலகும், சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் கேட்காமல் உங்களை தேடி அனைத்தும் வரும். அந்த அளவுக்கு இந்த 3 ராசி அன்பர்களும் இருக்கிறது. குறிப்பாக மகர ராசிக்கு இனிமேல் டாப் கியர் போட்டு நீங்கள் ரோடில் சென்று கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கடந்த 7.5 ஆண்டுகள் நீங்கள் பட்ட கஷ்டம் மீள முடியாததாக இருக்கும். இப்போது மிக அற்புதமாக இருக்கும். சரி, பொதுவாக சனீஸ்வரன் ஏன் இப்படி சோதனை செய்கிறார் என்றால் ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளும் நமது கர்மாவை தீர்ப்பதற்காக வருகிறார். தண்டனை கொடுப்பது என்பது நமக்கு தண்டனை அல்ல, நம்மளை சோதித்து பக்குவப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நடந்த கர்மாவை அவர் தீர்த்து விட்டு தான் செல்கிறார். எனவே சனீஸ்வர பகவான் ஆதித்தமே அவரிடம் ஒன்றும் இல்லை. உதாரணமாக குரு பகவான் தனக்காரன் என்று சொல்வார்கள். எனவே அவர்கிட்ட தனம் இருக்கும், அவர் தனத்தை கொடுப்பார். சுக்கிர பகவான் உலகத்தில் உள்ள அனைத்து மகிழ்ச்சிக்கும் சொந்தக்காரர், அவர் மகிழ்ச்சியை கொடுப்பார். புதன் புத்திக்கு அதிபதி, ஏதாவது ஒரு புத்திசாலித்தனம் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். செவ்வாய் சொத்துக்கு அதிபதி, நிலத்துக்கு அதிபதி, ஏதாவது ஒரு பலம் சொத்து பத்து இருக்கும், அதை வைத்து நீங்கள் பொழைத்து கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கிறது. ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இது 3 தான் இருக்குது. இருபாய் தான் அவர் கொடுப்பார். அவரிடம் வேறு எதுவும் இல்லை. அவரிடம் சந்தோஷம் இல்லை, அவரிடம் செல்வாக்கு இல்லை, செல்வம் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனவே எந்த ராசிகளுக்கு வந்தாலும் கூட சனியின் பாதிப்பு வந்தாலே கடன், நோய், எதிர், வம்பு இயற்கையாகவே இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது அனைத்து ராசிக்கார அன்பர்களுக்கும் எனது வேண்டுகோள்னால் பெருமாளை சென்று வழிபடுங்கள். ஏனென்றால் பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தான் இருப்பார். அங்கே நவகிரகங்கள் கிடையாது. அனைத்து சிவன் கோவில்களும் நவகிரகம் உண்டு. அப்போது உங்களுக்கு தண்டனை உண்டு. பெருமாள் கோவிலில் மட்டும்தான் உங்களுக்கு மகாலட்சுமி இருப்பாள். அங்கே நவகிரகம் இருக்காது. எனவே கிரகங்களுக்கு அங்கே வேலையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கலியுகத்தில் காக்கும் கடவுள் விஷ்ணு என்பதால் விஷ்ணுவை சரணடைங்கள். குறிப்பாக திருப்பதி சென்று வழிபட்டு வாருங்கள். அதே நேரத்தில் திருநள்ளாறு சென்று ஒரு முறை சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள். சனி பகவானின் அதிதேவதை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் என்ற இடத்தில் உள்ள யம தர்மராஜா வழிபடுங்கள். சகல கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும், சங்கடங்கள் தீரும். ஆஞ்சநேயர் வழிபாடும் மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும். இவ்வளோ தான் அதுக்கான பரிகாரம். தவிர 7.5 சனி விட்டது, நாம் போருக்கு தயாராகாது போல் ஏதோ ஈரான் இஸ்ரேல் போர் மாதிரி நீங்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கொண்டு அவசியம் இல்லை. அதை பாட்டு கடந்து சென்றுவிடும். கவலை இல்லாமல் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.